எல்லா உறவுகளுக்கும் ரியாவோட வணக்கங்கள். புது உறவுகள் இணைந்துள்ளீர்கள், மிகவும் நன்றி. போன முறை ஒரு மண் வாசனையோடு கூடிய ஒரு ரெசிபியை தான் பார்த்து இன்றைக்கும் ஒரு மண் வாசனையான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸை வச்சு குக் பண்ண போகிறோம். இது ஆத்தென்டிக்கான ரெசிபி இல்லை. இந்த ரெசிபி ரியாவோட கைவண்ணத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணுங்க. இல்லை அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். 2 தொடங்கி 3 மீடியம் சைஸ் ஆனியன், 3 தொடங்கி 5 க்ரீன் சில்லி, ஒரு பெரிய பனானா பெப்பர், 1 கப் சைஸ் காலிஃப்ளவர், 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, 3 கப் வார அளவு சின்ன சின்ன வெட்டின பூசணிக்காய், 2 பெரிய கத்தரிக்காய், 2 பெரிய அளவான கேரட்டு, 10 எண்ணிக்கையிலான க்ரீன் பீன்ஸ், 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், 1.5 கப் அளவான சின்ன சின்ன வெட்டிய புடலங்காய், 2 கப் அளவான பைத்தங்காய் சின்ன சின்ன வெட்டினது. அடுத்தது அதுக்கு தேவையான ஸ்பைசஸையும் சீசனிங்கையும் பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் சாப்டு ஜிஞ்சர், 1 முழு நெல்லி அளவான கரைச்ச பழப்புளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவான சாம்பார் தூள், கையளவு கொத்தமல்லி, 1+1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1+1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2+1 கருவேப்பிலை நெட்டு, 2 தொடங்கி 3 எண்ணிக்கையிலான செத்தல் மிளகாய், 1+1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் வர்ற அளவான எண்ணெய், என்ன எண்ணெய்னாலும் எடுக்கலாம், 1/2 கப் அளவு வார தேசிக்காய் ஊறுகாய், 2 தொடங்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவான யாழ்ப்பாண வறுத்த கறி மிளகாய்த்தூள். அதோட தேவையான உப்பு, பெருங்காய பவுடர், தேவையான தண்ணீர், 1.5 கப் அளவான மைசூர் பருப்பு, 5 கப் பாசுமதி ரைஸ். நான் இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் எடுத்தேன். நான் இது ஒரு பெரிய அமௌண்டான ரெசிபி என்றபடியாக ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றை எடுத்து சட்டி சூடானது 1/2 கப் வார அளவு வெஜிடபிள் ஆயிலை விடுங்கோ. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவான பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் சன்னா தால், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாதுவா சோட்டே பண்ணுங்கோ. ஒன்று தொடங்கி 2 நிமிஷம் வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பனானா பேப்பர் போட்டு 3 தொடங்கி 4 நிமிஷம் வர்ற அளவுக்கு வதக்குங்கோ. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஒரு ஹாஃப்லி டன்னாக இருந்தால் காணும். அரைவாசி வதங்கின வெங்காயத்துக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ், அதாவது பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃப்ளவர், கத்திரிக்காய், பைத்தங்காய், பச்சை பீன்ஸ், புடலங்காய் எல்லாத்தையும் உப்பு சேர்த்து நன்றாய் கிளறி விடுங்கோ. கிளறினா அப்புறம் மூடி போட்டு விடுங்கோ. இந்த டைமில் நான் 2 தொடங்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவான உப்பு சேர்க்குறேன். மூடி போட்டு 8 தொடங்கி 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெஜிடபிள் இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் வெஜிடபிள்ஸ் பாதி குக் ஆகிடும். எப்போவும் மீடியம் ஹீட்டை மெயின்டைன் பண்ணுங்க. சமைக்க நாங்கள் ஹீட்டை சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். சாம்பார் தூள், யாழ்ப்பாணத்து கறி மிளகாய் தூள் 2ஐயும் போட்டு வெஜிடபிள்ஸோட சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. அடிப்பிடிக்காதவாறு ஹீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கோ. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்கோ. இந்த டைமில் தூளின் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதோட வெஜிடபிள்ஸும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடும். நான் வெஜிடபிள்ஸுக்கு மேலே 4 தொடங்கி 6 இன்ச் வார அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் தண்ணி சேர்த்த பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ. கழுவி வச்சிருக்கிற மைசூர் பருப்பு, மற்றது பாசுமதி அரிசியை போட்டு அதோட மஞ்சள் தூளும்
2 டேபிள் ஸ்பூன் வார அளவான உப்பும் தக்காளி பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொள்ளுங்கோ. இந்த நேரம் உப்பும் தண்ணின்ற அளவையும் சரியாக இருக்குதோண்டு பார்த்துக்கொள்ளுங்கோ. மிச்சம் இருக்கிற தண்ணியில் தான் இந்த பருப்பும் அரிசியும் அவிய வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தண்ணின்ற அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ. மூடி போட்டு 3 தடவை நல்லா கொதி வந்ததும் லோ ஹீட்டுக்கு விடுங்கோ. அப்போ தான் அடி பிடிக்காது. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கோ. லோ ஹீட்லேயே மூடியை போட்டு 10 தொடங்கி 20 நிமிஷம் அளவு விடுங்கோ ரைஸ் குக் ஆகிறதுக்கு. இடக்கிடையே ஓப்பன் பண்ணி பார்த்து கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் குக் ஆகிடுச்சுது. அரிசி அவிஞ்சதும் கொத்தமல்லி மற்றும் கரைச்சி வச்சுருக்கிற பழப்புளியை சேர்த்து ஒருக்கா கிளறி கொள்ளுங்கோ. நான் தேசிக்காய் ஊறுகாய் எடுத்து ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காட்டி அதை தவிர்க்கலாம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஊறுகாயை சேர்த்தா பிறகு நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கோ. சோறு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஃபைனலாக தாளித்து போடணும். தாளிக்கிறதுக்கு 3 தொடங்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவான எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சா பிறகு பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கடுகு, செத்தல் மிளகாய், கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்கோ. ஃபைனலாக 1 டீஸ்பூன் வார அளவான பெருங்காய பவுடரை சேர்த்து ஒருக்கா சோட்டே பண்ணிக்கொள்ளுங்கோ. தாளித்து முடிஞ்ச பிறகு நீங்கள் தாளித்த தாளிதத்தை குலசோத்துக்குள்ளே கொட்டி நல்ல வடிவாக கிளறி விடுங்கோ. பாருங்கள், சூப்பராக ரியாவோட குலசோறு ரெடி ஆகிடுச்சுது. வெஜிடபிள் சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு இப்படி எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து குக் பண்ணி கொடுத்தா நிறைய சத்து கிடைக்கும். ஈஸியான ரெசிபி தான். ஒரு 6 தொடங்கி 8 பேருக்கு போதுமானது. இந்த குலசாதத்துக்கு அப்பளம், மிளகாய் பொரியல், தயிர், ஊறுகாய், வடகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரியாவோட குலசோறு சாப்பிட ரெடி ஆகிடுச்சுது. வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை இது உங்கள் ரியா. நன்றி, வணக்கம்.